அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அலிமாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் யாஸ் vlog பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிஷியஸான ஒரு டின்னர் ரெசிபி வீட் கைமா கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீட் கொத்து பரோட்டாவுக்கு நம்ம கைமாவை ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணணும். கைமாவில் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பரோட்டாவை அதில் வந்து பிச்சு போட்டு நம்ம வந்து கொத்து பரோட்டா வந்து செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ரிட்டர்னாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சில்லி பவுடர் அப்புறம் டொமேட்டோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதோட வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இப்போ கைமாவையும் வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், ஏன்னா அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது வேகிற டைமில் நம்ம வந்து வீட் பரோட்டா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா மாதிரியே நம்ம வந்து இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பரோட்டான்றது நம்ம வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும். இது வந்து வீட் பரோட்டான்றனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து தின்னாகவே நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படினாலுமே நம்ம பிச்சு தான் போட போகிறோம். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது குக் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாகவே செமி லிக்விடாகவே இருக்குது. அதனால நான் வந்து அதை வந்து அப்படியே விட்டுறலான்னு இருக்கேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் பரோட்டாவில் போடுறதுக்கு. இப்போ வந்து இது எல்லாமே வந்து நான் எல்லா வீட் பரோட்டாவையும் நான் சுட்டுட்டேன். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து கட் பண்ணுறேன். இதை வந்து கட் பண்ணிக்கிட்டால் வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து கையில் பிச்சு போட்டோன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒரு சைஸ் வந்து சின்னதாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லாமே ஒரே வந்து சைஸில் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்ற ப்ராசஸ். இப்போ ஆயில் விட்டுட்டு நான் வந்து க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்க விட்டுருவேன். இது வதக்கிற டைமில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் vlogs உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கேரட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கிரேவிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கிரேவியை வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த கிரேவியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செமி லிக்விடாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பரோட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வற்ற விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரையாலாம் வந்து இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட கொத்து பரோட்டா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் vlogs. Until then, take care. Bye bye. Assalamu alaikum. Thanks for watching.